இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. சுங்கை பட்டாணியில் கிரேன் விழுந்ததில் ஓட்டுநர் மரணம். சுங்கை பட்டாணிக்கு அருகே பெடாங்கில் குன்று பகுதியில் சாலையை நிர்மாணிக்கும் வேலையில் ஈடுபட்டிருந்த போது கிரேன் கவிழ்ந்ததில் அதன் ஓட்டுநர் மரணமடைந்தார். நேற்று மாலை மணி 4:10 அளவில் அந்த துயர சம்பவம் நடந்ததை குறித்து தகவலை பெற்றதாக சுங்கை பட்டாணி தீயணைப்பு மற்றும் மீட்பு குழுவின் துணைத் தலைவர் இஸ்மாயில் முகமது செயின் தெரிவித்தார். உடலில் பல இளங்களில் கடுமையான காயம் அடைந்த 39 வயது கிரேன் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே மரணமடைந்தார். அவரது உடலை மீட்பதற்கு சிறப்பு சாதனங்கள் மற்றும் கிரேன் உதவியும் நாடப்பட்டதாக தீயணைப்புத்துறை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. ஸ்லாங்கூரில் இந்தோனேசியர்களை கடத்தி வரும் கும்பல் முறியடிப்பு. ஸ்லாங்கூரில் சுங்கை பசார் மற்றும் சபாக் பெர்னாம் ஆகிய இடங்களில் இந்தோனேசியர்களை சட்டவிரோதமாக கடத்துவதில் ஈடுபட்டதாக நம்பப்படும் ஒரு கும்பலை குடிநுழைவுத்துறை முறியடித்துள்ளது. புத்ரஜயாவில் உள்ள குடிநுழைவு தலைமையகத்தை சேர்ந்த அமலாக்க அதிகாரிகள் குழு வியாழக்கிழமை இரவு 8:05க்கு தொடங்கிய நிலைய நடவடிக்கையில் 12 இந்தோனேசியர்களை கண்டுபிடித்ததாக குடிநுழைவு தலைமை இயக்குநர் ருஸ்லின் ஜூசோ வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் தகவல் மற்றும் கண்காணிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் குடிநுழைவுத்துறை மேற்கொண்ட நடவடிக்கையில் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். குடிநுழைவுத்துறை அமைத்த குழுவின் மூலம் 3 சந்தேக நபர்கள் ஓட்டி சென்ற வாகனங்கள் தடுத்து நிறுத்தப்பட்ட பின் அம்மூவரும் கைது செய்யப்பட்டனர். மூவாரில் ஓட்டுநருக்கு திடீரென வலிப்பு, கட்டுப்பாட்டை இழந்த கார் மருத்துவமனையில் மோதியது. கார் ஓட்டிக் கொண்டிருந்த போது அதன் ஓட்டுநர் திடீரென வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்டதால் அக்கார் கட்டுப்பாட்டை இழந்து ஜோஹர் சுல்தானா பாத்திமா நிபுணத்துவ மருத்துவமனையில் மோதியது. நேற்றிரவு 10:15 மணி அளவில் நிகழ்ந்த அச்சம்பவம் சமூக வலைதளத்தில் வைரலானது. எனினும் இந்த சம்பவத்தில் சுல்தானா பாத்திமா நிபுணத்துவ மருத்துவமனையில் பணியாளர்கள் எவரும் காயமடையவில்லை. அந்த மருத்துவமனையின் கூரை மற்றும் ஓடுகளை தற்போது சீரமைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டு வந்ததால் இச்சம்பவத்தினால் கட்டிட பகுதியில் சேதம் ஏற்பட்டதாக கூறப்பட்டது. இச்சம்பவத்தை அந்த மருத்துவமனை அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். அந்த கார் பின்னர் மருத்துவமனையின் வளாகத்திலிருந்து இழுத்து செல்லப்பட்டது. ஊடக சுதந்திரத்திற்கு உத்தரவாதம் உண்டு, ஆனால் அதனை பயன்படுத்தி நாட்டை பிளவுபடுத்தாதீர். பிரதமர் வலியுறுத்து. நாட்டில் ஊடக சுதந்திரம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். ஆனால் அந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி நாட்டில் பிளவையும் ஐக்கியத்தையும் சீர்குலைத்து விடக்கூடாது. குறிப்பாக மன்னர், சமயம் மற்றும் மக்கள் ஆகிய 3 அம்சங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் ஊடக சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தக்கூடாது என அவர் கேட்டுக்கொண்டார். குறை கூறல்கள் மற்றும் கருத்து சுதந்திரத்தை வெளியிடுவதற்கான ஊடகங்களின் உரிமைகள் மற்றும் சுதந்திரத்திற்கு அரசாங்கம் எப்போதும் ஆதரவாக உள்ளது. நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பிருந்தே இந்த உணர்வு இருந்து வந்துள்ளதை அன்வார் சுட்டிக்காட்டினார். ஊடகவியலாளர்களின் சுதந்திரம் மற்றும் அவர்களை கட்டுப்படுத்துவதற்கு எனது பதவியோ அல்லது அமைச்சரவையில் உள்ள தமது சகாக்களோ ஊடகவியலாளர்களின் சுதந்திரம், கருத்துக்கள் மற்றும் குறைகூறல்களை சுட்டிக்காட்டுவதை கட்டுப்படுத்த மாட்டோம் என அவர் கூறினார். நாட்டின் பாதுகாப்பு, தேச உணர்வின் சித்தாந்தம், இனவாதம் மற்றும் சமய தீவிரவாதிகள் விவகாரங்களை கையாள்வதில் அரசாங்கம் கடுமையான போக்கை கொண்டிருந்தாலும் ஊடகத்திற்கான சுதந்திர உணர்வுக்கான உத்தரவாதம் இருப்பதாக அன்வார் தெரிவித்தார். சிலையாங் பேரங்காடி பெண் மானபங்கம், போலீஸ் விசாரணை. சிலையாங்கில் உள்ள பேரங்காடி ஒன்றில் அடையாளம் தெரியாத ஆடவர் ஒருவரால் தாம் மானபங்கம் படுத்தப்பட்டதாக பெண் ஒருவர் கூறிக்கொண்டார். செவ்வாய்க்கிழமை அன்று நடைபெற்ற அந்த சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்ட உள்நாட்டை சேர்ந்த 30 வயதுடைய அந்த பெண்ணிடம் இருந்து புகார் பெறப்பட்டதாக செந்தூர் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் அகமது சுஹர்னோ முகமது ஷஹாரி தெரிவித்தார். குற்றவியல் சட்டத்தின் 354வது விதியின் கீழ் இச்சம்பவம் குறித்து விசாரிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். அதோடு இச்சம்பவம் குறித்து அந்த பேரங்காடியின் ரகசிய கண்காணிப்பு கேமராவில் பதிவான அந்த காட்சி சமூக வலைதளத்தில் வைரலானது. ஜோஹர் பாருவில் வைப்பு தொகை மோசடி திட்டத்தில் நிறுவன இயக்குநர் 1.2 மில்லியன் ரிங்கிட் இழப்பு. 2020ஆம் ஆண்டில் அறிமுகமான ஒருவரின் ஏற்பாட்டிலான வைப்பு தொகை திட்டத்தில் கவரப்பட்டு அத்திட்டத்தில் இணைந்த தனியார் நிறுவன நிர்வாகி ஒருவர் 1.2 மில்லியன் ரிங்கிட்டை இழந்தார். தனது சேமிப்பை இழந்த உள்ளூரை சேர்ந்த அந்த ஆடவர் ஒருவர் இது குறித்து ஜூன் 5ஆம் தேதி போலீசில் புகார் செய்ததாக ஜோஹர் போலீஸ் தலைவர் கமிஷனர் எம் குமார் தெரிவித்தார். நிதி நிறுவனத்தில் வேலை செய்து வந்த தமக்கு அறிமுகமான ஆடவர் இத்திட்டத்தை அறிமுகப்படுத்தியதாகவும் நிதி நிறுவனம் நிர்வகித்த இத்திட்டத்தில் கூடுதல் வருமானம் கிடைக்கும் என உறுதி அளிக்கப்பட்டதை தொடர்ந்து அதில் முதலீடு செய்ததாக
பணத்தை இழந்த அந்த ஆடவர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து 1.8 மில்லியன் மதிப்புடைய பல்வேறு காசோலைகளை அந்த நபரிடம் ஒப்படைத்ததாகவும் வைப்பு தொகையின் லாப ஈவு தொகையை மீட்பதற்கு இம்மாதம் விண்ணப்பித்த போது அந்த நபர் பல்வேறு காரணங்களை கூறியதால் தாம் மோசடிக்கு உள்ளானதை உணர்ந்து போலீசில் புகார் செய்துள்ளார். இதனிடையே அதிக வருமானம் கிடைக்கும் என்று கூறும் முதலீட்டு திட்டங்களை நம்பி ஏமாந்துவிட வேண்டாம் என பொதுமக்களை கமிஷனர் குமார் கேட்டுக்கொண்டார். இவ்வாண்டின் முதல் காலாண்டில் நாட்டிற்கு 7.5 மில்லியன் சுற்றுப்பயணிகள் வருகை. இவ்வாண்டின் முதல் காலாண்டில் கிட்டத்தட்ட 7.5 மில்லியன் வெளிநாட்டு சுற்றுப்பயணிகள் மலேசியாவுக்கு வருகை புரிந்துள்ளதாக சுற்றுலா, கலை மற்றும் கலாச்சார துணை அமைச்சர் கைருல் ஃபிர்டவுஸ் அப்தர்கான் தெரிவித்திருக்கிறார். கடந்த 2023ஆம் ஆண்டு ஜனவரி முதல் மார்ச் மாதத்திற்கிடையே 4.3 மில்லியன் சுற்றுப்பயணிகள் மலேசியாவுக்கு வருகை புரிந்துள்ளனர். இந்த எண்ணிக்கை இவ்வாண்டு இதே காலகட்டத்தில் 5.8 மில்லியனாக உயர்ந்துள்ளதாக அவர் கூறினார். இவ்வாண்டு நாட்டிற்கு வரும் வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என 2024ஆம் ஆண்டிற்கான மலேசியாவின் மாபெரும் விற்பனை பெருவிழாவை தொடக்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசும்போது கைருல் கூறினார். ரிங்கிட் நாணயத்தின் மதிப்பின் வீழ்ச்சியினால் சுற்றுலாத்துறை அதிகமான சுற்றுப்பயணிகளை கவர முடியும் என்பதோடு அவர்களது செலவிடும் சக்தியும் அதிகரிக்கும். இவ்வாண்டில் 27.3 மில்லியன் வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளை கவரும் இலக்கின் மூலம் நாட்டிற்கு 102.7 பில்லியன் ரிங்கிட் வருமானம் கிடைக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. மருத்துவமனையில் மலாய்க்கார இளைஞருக்கு இந்திய பெண் உணவூட்டும் காணொலி வைரல். நோயினால் அவதிப்படும் நோயாளிகள் மற்றும் ஆதரவற்றவர்களுக்கு உதவும் சக மலேசியர்களின் அன்பும் ஆதரவும் இன சமய வேறுபாடுகளை கலந்து மேலோங்கி உள்ளது. இப்படிப்பட்ட சம்பவங்கள் நாட்டில் பல பகுதிகளில் அவ்வப்போது அடிக்கடி நடைபெற்று வருகின்றன. அண்மையில் ஜொஹூர் பாரு சுல்தான் அமினா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மலாய்க்கார இளைஞருக்கு 63 வயதுடைய அஞ்சலா தேவி தாய் அன்போடு உணவு ஊட்டும் காணொலி வைரலானதை தொடர்ந்து அவரது மனிதாபிமானத்தை நெட்டிசன்கள் பலர் பாராட்டியுள்ளனர். தனது உறவினர் ஜெய்சங்கர் மாரடைப்புக்கு உள்ளாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் அவரை பார்ப்பதற்காக லார்கினை சேர்ந்த அஞ்சலா மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். அப்போது அந்த வார்டில் இருந்த மலாய்க்கார இளைஞரை பார்ப்பதற்கு அந்த நேரத்தில் எவரும் வரவில்லை. உணவு அருந்தாமல் படுகையிலேயே இருந்ததால் அவருக்கு உதவும் மனப்பான்மையில் உணவு ஊட்டிவிட்டதாக அஞ்சலா தேவி தெரிவித்தார். அந்த இளைஞரும் மாரடைப்புக்கு உள்ளானதால் சொந்தமாக உணவருந்த முடியாமல் இருப்பதால் தாம் உதவியதாகவும் அப்போது அவர் கண்ணீர் விட்டது தமக்கு நிகழ்ச்சியை ஏற்படுத்தியதாக அஞ்சலா தேவி தெரிவித்தார். ஜொஹூரில் நம்செங் தோட்ட தமிழ் பள்ளி மாணவர்கள் வகுப்பறைக்கு வெளியே கல்வி பயில்கின்றனர். பிரதான மின் விநியோக பெட்டியில் ஏற்பட்ட கோளாறினால் கோததிங்கி மாவட்டத்தில் உள்ள லாடங் லம் தெங் தமிழ் தோட்டப்பள்ளி சேர்ந்த 39 மாணவர்கள் வகுப்புக்கு வெளியே நடைபாதை பகுதியில் அமர்ந்து படிக்க வேண்டிய சிரமத்திற்கு உள்ளாகினர். இப்போதைய வறட்சியினால் மாணவர்களில் சிலர் குமட்டல் மற்றும் தலை சுற்றுக்கு உள்ளாகிறது வீட்டிலேயே இருந்து படிக்கும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டனர். இப்பள்ளியில் மின்சார கோளாறு பிரச்சினை பல ஆண்டுகளாக நீடித்து வந்தாலும் இம்முறை தொடர்ந்து 4 முறை மின்சார கோளாறு ஏற்பட்டதாக பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் தலைவரான எஸ் பிரியலதா தெரிவித்தார். 1965ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த பள்ளியில் ஒரு பிளாக்கில் உள்ள வகுப்பறைகள் மட்டுமே போதுமான மின்சார விநியோகத்திற்கு கொள்ளளவை கொண்டுள்ளது. பல ஆண்டு காலமாக மின் இணைப்பை மாற்றப்படவில்லை. 2க்கும் மேற்பட்ட பிளாக்குகள் நிர்மாணிக்கப்பட்டது மற்றும் இதர வசதிகளால் தற்போது மின் கோளாறு பிரச்சனை ஏற்படுகிறது. ஒவ்வொரு முறை மின் கசிவு ஏற்படும் போது குறைந்தது 1 மணி நேரத்திற்கு மின்சார விநியோக பிரச்சனை ஏற்படுவதால் ஒவ்வொரு முறையும் மின் தொழில்நுட்பரால் ஒருவர் சரி செய்ய வேண்டியுள்ளது. அதிக வெப்பமாக இருப்பதால் வகுப்புக்குள் உட்கார பயில்வது மிகவும் சிரமமாக இருந்ததால் வகுப்பறைக்கு வெளியில் நடைபாதையில் மாணவர்கள் அமர்ந்து படித்ததை காண்பது மிகவும் கவலையாக இருந்ததாக பிரியலதா தெரிவித்தார். பாங்காக் அனைத்துலக பேச்சு போட்டி செமினி தமிழ் பள்ளியின் 2 மாணவிகள் பதக்கம் வென்றனர். பாங்காக்கில் ஆசிய பசிபிக் இன்டர்நேஷனல் ஆர்ட்ஸ் நிறுவனத்தின் ஏற்பாட்டில் இம்மாதம் 1ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை நடைபெற்ற 2024 அனைத்துலக வெற்றியாளர் கிண்ண ஆங்கில மொழி பேச்சு போட்டியில் செமினி தோட்ட தமிழ் பள்ளியை சேர்ந்த வேதாஸ்ரீ பாலகிருஷ்ணன் வெள்ளி பதக்கமும் தாமிரா நாகலிங்கம் வெண்கல பதக்கமும் வென்றனர். பல்வேறு வகையான போட்டிகளை உள்ளடக்கிய இந்த வெற்றியாளர் கிண்ண போட்டியில் மலேசியா உட்பட சிங்கப்பூர், புரூனை,
சீனா, இங்கிலாந்து, இந்தியா, தாய்லாந்து, ஜப்பான் ஆகிய நாடுகளை சேர்ந்த 160 பேர் கலந்து கொண்டனர். இந்த வகையில் பேச்சு போட்டியில் 14 போட்டியாளர்கள் கலந்து கொண்டு வெவ்வேறு தலைப்புகளில் பேசினர். இதில் இணைய பகடிப்பதை குறித்து பேசிய வேதாஸ்ரீ பாலகிருஷ்ணன் வெள்ளிப்பதக்கத்தை வென்ற வேளையில் மாணவர்களிடையே ஏற்படும் மன உளைச்சல் குறித்து பேசிய தாமிரா நாகலிங்கம் வெண்கல பதக்கத்தை வென்றார். இந்த மாணவர்கள் அனைவரும் ஆசிரியர் ஷாமினி கிருஷ்ணன் தலைமையில் இப்போட்டியில் கலந்து கொண்டனர். இதில் பெற்றோர்கள் உடன் சென்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.